அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது மன உடம்பு பேணுரை பகுதி 2. அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தம் முந்தைய நினைவுகளுக்கும் தம்மை சுற்றி நின்று மாறி மாறி தம்மை தாக்குவதையும் அறிவர். அவை யாவும் தம்முடைய தகவலனில் உள்புகுந்து வெளியே செல்லும் தம் மனதின் இயற்கை. அவற்றில் இருந்து காந்தம் போல் இழுப்பதையாலேயே என்றும் அறிவர். வானொலி பெட்டியை திருப்பி வைத்து அந்த அலை நீளத்திற்கு ஒலிப்பது போல். இதனை கட்டுப்படுத்தாதவரை நம் மனம் வலிமை பெறாதென்பதையும் மேன்மையுறாதென்பதையும் அவர் உடனே உணர்வர். ஆதலால் அழுக்கு நீக்குவதில் முதல் அபியாசம் அடிக்கடி நம் மனதில் எழும் நினைவுகளை ஆராய்ந்து இரண்டாவது அவற்றில் தீயவற்றையும் தன்னல எண்ணங்களையும் உடனே கலைத்து விடுவது. மூன்றாவது பக்தி, அன்பு, பகுத்தறிவு போன்ற தமக்கு பிரியமுள்ள நல்ல எண்ணங்களை மனதில் நட்டுவது. அதாவது மனதில் நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இவற்றை தொடர்ந்து சில காலம் செய்து வருமேனால் நல்ல எண்ணங்களின் தம் முயற்சியின்றியே இயல்பாக எழுவதும் தீய எண்ணங்கள் சிறிது சிறிதாக குறைந்து பின்னர் தோன்றாமலே விலகி விடுவதும் அனுபவத்தால் அறியப்படும். அது மனதில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து நம் முயற்சியை நம்பிக்கையும் உண்டு பண்ணும். மனதிற்கு ஆகாரம் ஊட்டுவதில் முதலாவது பயிற்சி செய்வன திருந்த செய்தல். கையொன்று செய்ய விழியொன்று நோக்க கருதென்றென்ன என்று தாய்மானவ பெருந்தகையார் கூறியபடி நாம் ஒன்றை செய்யும் பொழுது நம் மனதில் அதிலேயே கருத்தூன்றி நிற்பதில்லை. ஆதலால் நாம் செய்யும் காரியங்கள் திறமையுடன் நடைபெறாததோடு மனமும் சிதறி பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆதலால் உண்ணல், உறங்கல், உலாவல், கற்றல், கேட்டல், ஆடல், பாடல், தொழில் செய்தல் எல்லாவற்றிலும் கருத்துருமிக்க வேலை செய்து பழக வேண்டும். இது நாள் முழுவதிலும் செய்யக்கூடியதென்று. எல்லாவற்றையும் செய்யக்கூடியது ஆகுமா? ஏனெனில் இதற்கு தனிப்பட்ட இடமோ நேரமோ தேவையில்லை. இன்ன வேலை தான் என்று கணக்கும் இல்லை. சென்றது கருதார், நாளை சேர்வார் நினையார், கண்முன் நிற்றது புசிப்பார் என்று கைவல்ய நவநீத பாட்டும் இதற்கு பொருந்தும். இரண்டாவதாக மனதை ஒருவழிப்படுத்த முயல வேண்டும். ஒரு பத்திரிகையை எடுத்து பார்ப்போமானால் செய்திகளில் லண்டனிலிருந்து லாப்லாந்துக்கும், சென்னையிலிருந்து சிகாகோவுக்கும், பர்மாவிலிருந்து பாதாளத்திற்கும் தாவிக்கொண்டே இருக்குமே தவிர ஒரே தொடர்ச்சியாக இருப்பதில்லை. இது மனதை சிதறடிப்பதென்று. ஒருவழிப்படுத்தலாவது ஒரு விஷயத்தை அதற்கு அனுசரணையான காரியங்களையும் தொடர்ச்சியாக கவனிப்பது. இது நம் ஆலய வழிபாட்டிலும் சந்நியாவந்தன முறையில் நன்கு அறியப்படும். ஆலய வழிபாட்டில் மூர்த்தி தரிசனமே முதன்மையானது. ஆனால் இன்றைய இடத்தில் திடீரென்று பக்தி பெருகை தம்மால் உண்டிப்பண்ணு கொள்வது அநேகருக்கு கூடுவதில்லை. அதற்காக பிரதர்சனம் வருவது, அப்போது ஒரு உருவத்தை மனதில் இருத்துவது சாதாரண மக்களுக்கு கூட காரியமாகையால் அங்கு இறைவனுடைய பல திவ்யங்கள் ரூபங்கள் அடுத்தடுத்து வைத்து மனம் ஒன்றிவிட்டதென்றதற்குரியதாவது இறை உருவங்களையே பற்றும் படிக்கும். அவ்விதம் இறைவன் சம்பந்தமான கருத்துக்களையே ஈடுபட்டு முடிவில் மூர்த்தி தரிசனமே செய்யும்படியாகும் நம் வழிபாடு அமைக்கப்பட்டுள்ளது. இம்மாதிரியான சந்நியாவந்தன முறையும் அதில் முக்கியமான தர்ப்பணமும் தியானமும் ஆகும். இவற்றை கருத்துணராமல் பறவை கூத்து போல வெறும் பாவனை மரத்தைமாகிய இவற்றை செய்தது யாதொரு பலனும் தருவதில்லை. அந்த விதமாக மனதை வழிப்படுத்தி கொண்டு செல்வானேவே முன்னோட்டமாக அங்கு செய்யப்படும் கிரியைகள். இம்மாதிரியான பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பது. ஆலய வழிபாடு சந்நியாவந்தனத்தில் பற்றில்லாதவர் திருக்குறள் போன்ற ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட நூல்களை எடுத்து அங்கு ஒவ்வொரு அதிகாரத்தையும் 10 குறட்பாடுகள் ஒரே கருத்து ஆலாபுரத்தில் இருந்து திருவி ஆராய்ந்து கூர்ந்து கற்க வேண்டும். அப்போது மனதை பிற விஷயங்கள் புகாமல் காத்து கொள்ள வேண்டும். பத்திரிகைகள், நாவல்கள், கட்டுரைகள் இப்பயிற்சிக்கு உகந்தவை அல்ல. அவை பிரதிகூல செய்யும். அதிகமும் இவற்றையே நேரம் போக்குவர்களுடைய மனம் சிதறுண்டு மனமாகவே இருக்கும். அடுத்த பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்துதல். இது தியானம் எனப்படும். தியானத்திற்கு ஒரு எளிய முறை உருவ வழிபாடு. அது நம் வழிபாட்டு கடவுளின் புருவ நடுவிலே இதய குகையிலோ உருவப்படுத்தி புற உலகம் முற்றிலும் மறந்து அந்த உருவில் பிரசன்னமாக இருக்கும் மூர்த்தியிடம் ஆழ்ந்து கிடத்தலாகும்.
அப்போது அம்மூர்த்தியின் குணாதிசயங்களும் தம்மிடத்து ஊறி உரைதான உணர்ச்சியை மனதில் பிறக்க வேண்டும். இது போலி தியானமாகாமல் அதுவே தியானம் மேற்றதாக இராமல் உண்மையான தியானமாக இருப்பின், தியானம் நீங்கிய பின்பு நம் உலகில் விவகாரங்களில் அக்குணங்கள் சிறிது சிறிதாக வெளிப்பட்டு தியானம் முதிர 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 அவை பெருகி ஒளி வீசும். அடுத்தது ஒளி வீசும். உதாரணமாக, முருகனை தியானிப்பவர் தம் மனம், மொழி, மெய் மூன்றிலும் அழகையே வெளிப்படுத்த வேண்டும். அம்முயற்சியில் தளராத ஊக்கத்தையும் வீரியத்தையும் கையாள வேண்டும். மும்மலம் முக்குணம் அசுரத்தன்மை தமது அகத்திலும் புறத்திலும் அகற்ற வேண்டும். அதை இடைவிடாது செய்ய வேண்டும். இதுவே அழகாக செய்யப்படல் வேண்டும். முரட்டுத்தனமாக செய்தல் அழகானதாக செய்தலாகாது. பார்க்கும் இடமெங்கும் இறைவன் படைப்பு முழுவதிலும் அவன் முருகை கண்டு மகிழ வேண்டும். முருகு என்பது வடிவெடுத்த அழகு, அழகே உருவானது, அழகின் ரட்சி, அதாவது அழகின் திரட்சி. அவ்வாறே பிள்ளையாறு வழிபாடொன்று பொறை, சாந்தம், ஞானம், விக்னங்களை நீக்கும் ஆற்றல் இவற்றையும் ராமபிரான், கிருஷ்ண பகவான், கிறிஸ்துவநாதர் முதலிய மூர்த்திகளை வழிபடுவோர் அவரவர் வாழ்க்கையில் உயர்வுக்கு உதாரணமாக நடத்தி காட்டி சத்தியம், சாந்தம், துறவு, அன்பு, அறிவு ஆற்றலையும் தம் வாழ்க்கையில் உருவப்படுத்த முயல வேண்டும். இந்த அனுபோக முயற்சியின்றி செய்யப்படும் ஆலய வழிபாடு தீவிர பரமாத்திக பலன் ஒன்றையும் கொடுத்துவிடாது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.